Hi hello students. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நீங்க பிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து எத்தனை காலேजेस இருக்கு, அந்த காலேजेसல லாஸ்ட் இயர்ல வந்து என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு, என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு, நீங்க எந்த மாதிரியான காலேजेस எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எத்தனை காலேजेस வந்து அவைலபிளா இருக்கு, நீங்க எந்தெந்த காலேजेसக்கு எலிஜிபிள் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 180 கட் ஆஃப்ல இருந்து 160 கட் ஆஃப் வரைக்கும் எத்தனை காலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 200 இருந்து 180 வரைக்கும் காலேஜஸ் எத்தனை காலேஜஸ் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பார்க்காதவங்க உங்களுடைய கட் ஆஃப் வந்து 200 இருந்து 180 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதுக்கான வீடியோடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிஎஸ் எடுக்கலாம் அல்லது ஐடி எடுக்கலாம், ஏஏ எடுக்கலாம், ட்ரிபிள் எடுக்கலாம், மெக்கானிக்கல் எடுக்கலாம், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட் உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த சாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து நீங்களே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு லைக் போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வீடியோ வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸை ரீச் ஆகும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்குமே யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் லைக்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறையா பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிசி கேட்டகரியில் வர்றோம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, இந்த இடைப்பட்ட 20 கட் ஆஃபில் உங்களுக்கு எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, அதாவது 180 கட் ஆஃபில் ஆரம்பித்து 160 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 காலேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய கட் ஆஃப் வந்து 180லேருந்து 160 வரைக்கும் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 காலேஜஸில் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்னென்ன காலேஜஸை நம்ம பாட்டமில் வைக்கணும், டாப்பில் வைக்கணும், எந்த காலேஜஸை நம்ம மீடியமில் வைக்கணும், எதை வந்து நம்ம வந்து பாட்டமில் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்காக நீங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்க தேவையில்லை, நீங்களாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து என்னென்ன காலேஜஸ் வந்து எந்த பிளேஸில் இருக்குது, நீங்கள் எப்படி என்னென்ன காலேஜஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த காலேஜஸ் வந்து என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன ரேங்க் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முதலாவதாக வந்து 180லிருந்து 160க்குள்ளே வரக்கூடிய கேட்டகரியில் நமக்கு எந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2735. ஓகேங்களா? கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து நமக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலேஜ். ஓகேங்களா? கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் பார்த்துருப்போம். ஸோ அந்த காலேஜோடைய செகண்ட் கேம்பஸ் தான் இது, கேஐடி கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 179.5, 25,189 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். சேம் கட் ஆஃப் தான், 179.5, 25,625 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 178.5, 26,672. ஓகேங்களா? ஒவ்வொரு காலேஜுக்குமே நமக்கு அந்த காலேஜ் டிஎன்இஏ கோடு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ கோடை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு உங்கள் ரேங்க் வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? 4960 மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் 178,
27,676. 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து ராமாபுரம் கேம்பஸ். ஓகேங்களா, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி. 178 27,937. 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா, 178 28,077. 1317 செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம் ரோடு காஞ்சிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. 177.5 28,548. 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். 177.5 29,066. 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 177.5 29,154. 5910. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேம் கட் ஆஃபில் வருது. கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரே கட் ஆஃபில் கிட்டத்தட்ட 10 காலேஜஸ் கூட வரலாம். சரிங்களா, ஆனால் அங்கே எப்படி சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து உறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் தான். சரிங்களா, நீங்கள் ரேங்கை பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டாக வந்த 1317 செயின்ட் ஜோசப்புடைய ரேங்க்கையும் கடைசியாக நமக்கு வந்திருக்கக்கூடிய 2706 டாக்டர் மகாலிங்கம் இந்த காலேஜினுடைய ரேங்கையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இடையில எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5910 PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 177 30,128 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா, 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். 177 30,299. 1112 RMD இன்ஜினியரிங் காலேஜ். 176.5 30,425. 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 176.5 30,549. அடுத்ததாக பார்த்தோம்னா 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அது வந்து நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ். 176 31,580. டாக்டர் NGP 2736 NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 175.5 32,810. ஓகேங்களா, 1324. ஓகேங்களா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 175 33,639. 1422 SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். 174.5 34,930. 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியோனல் கேம்பஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மதுரையில் வரக்கூடிய காலேஜ். 174 35,153. 1309 மீனாட்சி சுந்தர்ராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். 173.5 36,246. 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை தஞ்சாவூர். 172.5 38,334. 2751 KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து நம்ம கோயம்பேட்டூர் சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 172.5 38,668. 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து நமக்கு செட்டிக்கரையில் இருக்குது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில். 171.5 40,216. 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியோனல் கேம்பஸ் திருநெல்வேலி. 171.5 40,344. அடுத்ததாக பார்த்தோம்னா 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மேலச்சொக்கநாதபுரம் போடிநாயக்கனூர் தேனி. 171 41,674. 3830 கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 169.5 44,337. 1149 செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 169 45,246. 2608 M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 169 4559 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா, 4954 டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி.
திருச்செந்தூர் இருக்கக்கூடிய காலேஜ் 169 46,013. 1128 RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 168.5 46,276. 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் மிக முக்கியமான ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 166.5 50,554. 5904 KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ். 166 51,193. 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து நமக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ். 166 51,611. 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 165.5 52,200. 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 165 53,271. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து நமக்கு கரூர் கேம்பஸ். ஓகேங்களா. 165 54,092. அடுத்ததாக 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 165 54,249. 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 164.5 54,585. 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 164.5 54,677. 3803 அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து நமக்கு திருவாரூரில் இருக்கக்கூடிய காலேஜ். 164.5 54,739. 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 164 கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் 55,613. 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 163.5 57,334. 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 162.5 526. 2734 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 162 60,181 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா. 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி CIETன்னு சொல்லுவாங்க. தொண்டாமுத்தூர் இருக்கக்கூடிய காலேஜ் 161.5 60,700. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2740 161.5 61,080. 2750 KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 161.5 61,157. 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி LND பைபாஸில் இருக்கக்கூடிய காலேஜ் 161.5 61,209. 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி NIETன்னு சொல்லுவாங்க 161 61,762. 1306 JPR இன்ஜினியரிங் காலேஜ் 161 ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 61,848. 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 161 62,369. 1118 வேல்டெக் மல்டிடெக். ஓகேங்களா. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 160.5 63,129. நீங்கள் இந்த 20 கட் ஆஃபில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே போல் நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்சஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.